ஆயால் 17th மார்ச்சோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா ரிவைசஸ் ஜிடிபி பேஸ் இயர். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு வாட்டி இந்த பேஸ் இயரை வந்து மாற்றுவாங்க. ஓகேங்களா? இப்போது ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட இயர் பேஸ் இயர் எடுத்துப்பாங்க. இதை தான் பேஸ் இயர்னு சொல்லுவாங்க. இந்த இயரில் இருந்து இந்த இயருக்கு, இந்த இயர்லேருந்து இந்த இயர் அப்படின்னு வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பேஸ் இயரை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கினே இருப்பாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி 2004 பேஸ் இயராக இருந்தது. அப்புறமா வந்து பார்த்தோம்னா அதை வந்து மாற்றி 2011, 12 மாற்றினாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 22, 23 பேஸ் இயராக மாற்றிருக்காங்க. ஓகே, அப்போ தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு சரியான டேட்டாஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த அப்போ இருந்த சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால, உலக லெவலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நம்ம வந்து இந்த பேஸ் இயரை வந்து பார்த்தோம்னா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கினே இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இது யார் மாற்றுவாங்க அப்படின்றத பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த மினிஸ்ட்ரி தான் பார்த்தோம்னா எல்லா தரவுகள் டேட்டாஸ்லாம் வெளியிடுவாங்க. இவங்க தான் வந்து பார்த்தோம்னா காலத்துக்கு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த இந்தியாவோட பேஸ் இயரை ரிவிஷன் பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. ஸோ இந்தியாவோட பேஸ் இயர் பார்த்தோம்னா இது முன்னாடி 2011, 12 இருந்தது. இதை வந்து இப்போ 22, 23 மாற்றிட்டாங்க. இது மூலமாக வந்து பார்த்தோம்னா நமக்கான டேட்டாஸ், நம்ம ஜிடிபி டேட்டா அக்யூரேட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓரளவுக்கு கிட்டத்தட்ட டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரியல் டைம் அக்யூரேட்டான நமக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாஸ் கிடைக்கும்ன்றது. அதனால் அப்பப்போ வந்து இந்த ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டுலேருந்து இப்போ நியூ 22, 23 நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஜிடிபி மட்டும் இல்லாமல் நிறைய பேஸ் இயர் வந்து இருக்குது. எல்லாத்துக்கும் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம் ஜிடிபிக்கு பேஸ் இயர் 2022, 23. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சிபிஐ, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதுக்கும் வந்து பார்த்தோம்னா பேஸ் இயர் மாற்றிருக்காங்க 2024. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி ஐஐபி, ஓகே, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் உற்பத்தி எப்படி இருக்குன்றதை பார்க்குது. இதோட பேஸ் இயர் பார்த்தோம்னா 2022, 23. ஸோ இந்த பேஸ் இயரில் வந்து பார்த்தோம்னா எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஏன் மாற்றம், ஏன் இது அப்பப்போ மாற்றுறாங்கன்னா, ஸோ இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க. புதிய கன்சம்ஷன் 10 வருஷத்துக்கும் இப்போத்துக்கும் எவ்வளோ மாறுதல் இருக்குல்ல, அதுக்கேற்ற காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. ஐநா சொல்கிற மாதிரியே உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டேட்டாஸ் வந்து அப்பப்போ மாற்றிக்கிறோம் இந்த பேஸ் இயரை. ஓகே, இதனால் வந்து கரெக்டான டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜிடிபிக்கு என்ன பேஸ் இயர், சிபிஐக்கு என்ன பேஸ் இயர், ஐஐபிக்கு என்ன பேஸ் இயர்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஜிடிபி, சிபிஐ, ஐஐபிலாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாஸஸில் சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பெரிய டாபிக். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க என்ன பேஸ் இயர்னு. அடுத்து நம்ம பார்க்க போது சதி ஆப். இந்த ஆப்னா என்ன, இதில் என்ன சொல்ல வராங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் யாரெல்லாம் வந்து இந்த போட்டித் தேர்வு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக கிளாஸஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரீயாக கிளாஸஸ் வந்து இதில் கிடைக்கும். ஓகேவா? இது யார் லான்ச் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ கல்வித்துறை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் ஐஐடி கான்பூர், ஓகேங்களா, அந்த கான்பூரும் இணைஞ்சு இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜேஇஇ, நீட்டு, எஸ்எஸ்சி, பேங்கிங், ஓகேங்களா, அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்கும், ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ஃப்ரீயாக வீடியோஸ் வந்து இது வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஏஐ பேஸ்டு ஆப் இது. ஓகேங்களா? ஃப்ரீயாக வந்து ஏஐ பேஸ்டு ஆப்பு. அதனால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இதில் ட்ராக்கிங் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ஆப்பு ஃபுல் ஃபார்ம் செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் ஹெல்ப் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் சரி, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சரி இந்த ஆப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது உருவாக்கினவங்க கான்பூர், ஐஐடி கான்பூரும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் நம்மள மாதிரி போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நான் வச்சுப்போம். அடுத்த ஸ்கீம் பார்ப்போம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் சி டிராகன் 2026. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸைஸ் சி டிராகனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அமெரிக்கா நடத்தக்கூடிய மல்டி நேஷ்னல் நேவல் எக்ஸைஸ். இது வந்து ஒரு கடற்படையில் நடக்கக்கூடிய ஒரு நேவி எக்ஸைஸ். இது வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா நடத்துகிறாங்க, இந்தியா வந்து இதில் கலந்துக்கினாங்க. இதுதான் நியூஸு. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸைஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பிக்சரிஸ்டிக்கில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸைஸ் சி டிராகன். இதில் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா தான் வந்து லீடு, அவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்தியா வந்து இதில் கலந்துக்கினாங்க. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா சப்மரீனுக்கான ஒரு எக்ஸைஸ்.
இங்கே இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கான ஒரு பயிற்சி தான். இந்த பயிற்சியில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எப்படிலாம் வந்து எனிமி இங்கே இருக்கக்கூடிய அந்த எனிமியை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி வந்து நம்ம வந்து பயிற்சி நடத்தலாம் பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, எப்படி வந்து பண்ணலாம், இது மூலமாக அந்த ஆப்ரேஷன் ரெடினஸ், ஓகேங்களா, ஒரு ஆபத்தான டைமில் எப்படி நம்ம செயல்படணுன்றதை இந்த எக்ஸசைஸில் வந்து சொல்கிறாங்க. இதில் வேறு யாரெல்லாம் கலந்துக்கினாங்க, ஏன்னா இது மல்டி நேஷ்னல்னு பார்த்தோம். மல்டி நேஷ்னலில் நிறைய நாடுகள் இருக்குது. ஜப்பான் இருக்குது, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஓகே, இந்த 5 நாடுகள் வந்து பண்ண ஒரு எக்ஸசைஸ் தான். இது எங்கே நடந்ததுன்னு பார்க்கும்போது குவாம் தீவு, இந்த குவாம் ஐலாண்டு. ஸோ யூஎஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குவாம் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய இந்த குவாம் ஐலாண்டில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்தது. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுப்போம். ஒன்று வந்து பார்த்தோம்னா சீ ட்ராகன் அமெரிக்கா நடத்துகிறாங்க, இந்தியா கலந்துக்கினாங்க. ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பானும் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து சேர்ந்து இந்த மல்டிநேஷ்னல் நேவல் எக்ஸசைஸ் நடந்தது 2026 குவாம் தீவில். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரில் வந்து முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த பேரா அத்லெட்டிக் சாம்பியன், ஸோ நேஷ்னல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இது வந்து பார்த்தோம்னா 24வது எங்கே நடக்க போகுதுன்னா ஒடிசாவில் நடக்க போகுது. ஓகேங்களா, எங்கே புவனேஸ்வர், ஒடிசா. எந்த ஸ்டேடியம்னா கலிங்கா ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. ஓகேவா, 23வது எங்கே நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது. 23வது இந்த நேஷ்னல் பேரா சாம்பியன்ஷிப் சென்னையில் நடந்தது. இப்போ 24வது வந்து பார்த்தோம்னா ஒடிசாவில் நடக்குது, கலிங்கா ஸ்டேடியம் புவனேஸ்வர் இங்கே நடக்குது. ஜஸ்ட் இப்போ நடக்குது. எப்போனா மார்ச் 17லேருந்து 21 நடக்க போகுது. ஓகேங்களா, இதில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ வெற்றி பெறாங்க அவங்க வந்து பார்த்தோம்னா ஏஷியன் பேரா கேம்ஸ் ஜப்பானில் 2026 நடக்க போகுது, அதில் போய் அவங்க கலந்துப்பாங்க. ஓகே, அதனால் ஒரு முக்கியமான ஒரு சாம்பியன்ஷிப் இது இப்போ நடக்க போகுது. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அவார்டு. ஸோ சாகித்ய அகாடமிக் அவார்டு வந்து லான்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து 24 மொழிகளுக்கு வந்து தருவாங்க. அதில் இருக்கக்கூடிய லிட்ரரி ஒர்க். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த அவார்டை பற்றி ஜென்ரலாக பார்த்துட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் யார் கொடுத்தாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ சாகித்ய அகாடமி அவார்டு 1954 இது வந்து பார்த்தோம்னா 1954 உருவாக்குறாங்க. இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த இலக்கியத்தை வந்து இன்னும் வளர்க்கணும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா அவார்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் மொத்தம் 24 மொழிகளில் உள்ள கவிதை, நாவல், சிறுகதை, இலக்கிய ஆய்வுகள் அந்த மாதிரி இருக்குது பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த அவார்டு ஒரு மொழியில் ஒருத்தருக்கு வந்து அவார்டு தராங்க. ஓகேவா, ஸோ இது யார் தராங்க, இந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வருது. இப்போ தமிழ்நாட்டில் யார் கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தோம்னா எஸ் தமிழ்ச்செல்வன் ஐயா இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த புக்குன்றது கேட்பாங்க, தமிழ் சிறுகதையின் தடயங்கள் இந்த புத்தகத்துக்கு வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா 1913 1970 வரைக்கும் இந்த சிறுகதையெல்லாம் எப்படி வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது, எப்படி வந்து ஆரம்பித்தது, அது எப்படி இருக்குதுன்றதை பற்றி இவர் வந்து பார்த்தோம் ஒரு ஆவணமாக ஒரு புத்தகமாக வந்து கொடுத்துருக்காரு. அதனால் இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் தமிழ்ச்செல்வன், தமிழ் ரைட்டர். ஓகே, அவருக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த சாகித்ய அகாடமி அவார்டு 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கோட பேர்னா தமிழ் சிறுகதையின் தடயங்கள். இவ்வளோ தெரிஞ்சுக்கினா போதும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி தமிழில் வந்து பார்த்தா முதல் சாகித்ய அகாடமி யாருக்கு, எந்த புத்தகத்துக்குன்றதை யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் பதில் தெரிஞ்சவங்க. அடுத்து நம்ம பார்த்து மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வந்து அறிவிச்சாச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, இவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, கான்ஸ்டியூஷனில் குறிப்பிட்டுள்ள ஒரு பாடி கொடுத்துருக்காங்க. அவங்க எதுக்குள்ள எலெக்ஷன் நடத்துவாங்க அப்படி பார்த்தோம்னா பார்லிமெண்ட் நடத்துவாங்க. ஓகேங்களா, எம்பி எலெக்ஷன். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இப்போ தமிழ்நாட்டில் நடக்கும் போதில் அந்த எலெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நடத்த சொல்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே வந்து பார்த்தோம்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஜனவரி 25 1950 உருவாச்சு. இது மூலமாக சுதந்திரமான ஒரு எலெக்ஷனை நேர்மையாகவும் நடத்தணும். இதுதான் இவங்களோட வேலை. ஓகேவா, இது தாண்டி ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷனை பற்றி ஒரே ஒரு ஸ்லைடில் கிளியர் கட்டாக நம்ம படிச்சுப்போம். இது மூலமாக வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வச்சு நமக்கு எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மெயின்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ முதல்ல வந்து பார்த்தோம்னா இது ஒரு கான்ஸ்டியூஷனில் உருவாக்கின
ஒரு பாடி. ஓகேவா? இவங்க தான் நேர்மையாகவும் நியாயமாகவும் எலெக்ஷன் நடத்த போகிறாங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 25 ஜனவரி 1915. அந்த 25 ஜனவரியை தான் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது. இவங்க வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரு, பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கெலாம் எலெக்ஷன் வந்து நடத்துவாங்க. ஓகே, இவங்க கம்போசிஷன் பார்க்கும்போது 3 பேர் இருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட்டு. இவங்க டென்யூர் பார்த்தோம்னா 6 வருஷம் அல்லது 65 வயசு. ஓகேவா? இது தாண்டி முக்கியமான ஆர்டிகல்ஸில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு படித்து பார்த்தோன்னா முக்கியமான ஆர்டிகல் பார்த்தோம்னா 324. ஸோ 324 தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் வந்து கொடுக்கறது. ஸோ மற்ற ஆர்டிக்கலில் நீங்கள் மேலோட படித்து வச்சுங்க. ஸோ முக்கியமாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மெயின்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இவங்க தான் எலெக்ஷன் வந்து நடத்துவாங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ஷெடியூல்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா எலெக்ஷனோட எக்ஸ்பெண்டிச்சர்லாம் மானிட்டரிங் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஆன்டி டிஃபெக்ஷன் பிரச்சனை வந்ததுன்னா இவங்க தான் வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ, எம்பியெல்லாம் வந்து இவங்க தான் சொல்லுவாங்க. மெயின்ஸில் வேறு என்ன முக்கியமாக கேட்கலான்னா இண்டிபெண்டன்ஸ். இவங்களுக்கு என்னென்னலாம் இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்றதை பற்றி ஒரு கொஷின் கேட்கலாம். என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கொஷின் கேட்கலாம். ஜஸ்ட்டு 3 பாயிண்ட் தான். நீங்கள் வந்து அதை ஒன்று எக்ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் மெயின்ஸ்க்காக நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணிங்க. ஒன்று டென்யூர். அவங்களோட டென்யூரில் அவங்களை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டு சர்வீஸ் இருக்குது. சேலரி பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட சேலரி. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ். நம்ம நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்மளால் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு சுதந்திரம் அவங்க இருக்குது. சேலஞ்சஸ்ன்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் நிறைய சேலஞ்சஸை நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஒரே ஸ்டேட்லேயும் நம்ம எலெக்ஷன் கமிஷனை பற்றி மேலோட்டம் ப்ரிலிமினரியில் என்ன கேட்பாங்கன்றதை பார்த்துட்டோம். மெயின்ஸில் பவர் அண்ட் ஃபங்க்ஷன், சேலஞ்சஸ், இண்டிபெண்டன்ஸை பற்றி கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது கொஷின் ஆஃப் த டே. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோம்னா எந்த எலெக்ஷன் நடத்தாது. ஓகே, இதில் குறிப்பிட்டுள்ள எலெக்ஷனில் எந்த எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்தாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து லோக்சபா எலெக்ஷன், ஆப்ஷன் பி வந்து பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன், ஆப்ஷன் சி வந்து ராஜ்யசபா எலெக்ஷன், ஆப்ஷன் டி வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்களோ போஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.